செய்கிறேன். அல்லையே கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிறவர், கைவிடப்பட்டவர்களை, நெருக்கப்பட்டவர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை அல்லையே தாங்குகிற தேவன். அல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை தந்திருக்கிறார். சங்கீதம் 86 அல்லேலூயா 6வது வசனம் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்கள் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரமில்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்புமில்லை. தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பே. நான் உம்முடைய நாமத்திற்கு பயப்படும்படிக்கு என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். உம்முடைய வாழ்க்கையில் அல்லேலூயா கர்த்தர் சில இடங்களில் அமைதியாக இருப்பா. கர்த்தர் சில இடங்களில் அல்லேலூயா நாம் என்ன செய்கிறோங்கிறதற்காக ஆண்டவர் அமைதியாக இருப்பார். அல்லேலூயா. அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பங்களுக்கு மறு உத்தரவை தருகிற தேவன். கைவிட மாட்டார், நிச்சயமாய் பதில் தருவார். ஏன்னா ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு மறு உத்தரவை அருளி செய்கிற தேவன். அவரை நோக்கி கூப்பிடும், நம்மை கேட்டு நமக்கு மறு உத்தரவை அருளி செய்கிற தேவன். இந்த பூமியில பல தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு நிகரான ஒரு தெய்வம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு நிகரான ஒரு தெய்வம் கிடையாது. ஆண்டவர் அல்லேலூயா அவருடைய கிரியைகளுக்கு இந்த பூமியில எதுவும் நிகராகாது. அல்லேலூயா. அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். அவர் ஒருவர் தான் தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் ஒருவர் தான் தேவன். அவர் சொல்றாரு, பக்தர் சொல்றார், சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு பயப்படாதபடி, ஆண்டவருக்கு பயந்து வாழ விடாதபடி இருதயத்தை சத்துரு வஞ்சிப்பான். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது கேட்கிறா, என்னுடைய இருதயத்தை ஒருமனப்படுத்தும், என் இருதயத்தை ஒருமனப்படுத்தும். நான் ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி போகாதபடி என்னுடைய இருதயத்தை ஒருமனப்படு. தேவனுடைய சமூகத்தில் இருதயம் ஒருமனப்பட்டு இருக்கும்போது தான் ஜெபத்திற்கு பதில் வரும். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார்? ஏன் ஆண்டவர் பதில் தராமல் இருக்கிறார்? ஆண்டவர் என்னை மறந்தாரோ? ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ? இல்லவே இல்லை. ஒருபோதும் ஆண்டவரை நம்பி வருகிற மக்களை ஆண்டவர் கைவிடுவதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அவர் அறைகூவல் கொடுக்கிற தேவன். அழைத்தவர் வழியில் விட்டுவிட்டு போவாரா? ஒருபோதும் இல்லை. ஒருபோதும் அவர் வழியில் விட்டு விட்டு போகிற தேவன் அல்ல. அவர் சொல்கிறாரு, அல்லேலூயா, அவருடைய அல்லேலூயா நாமத்திற்கு பயந்திருக்கும்படி இருதயம் ஒருமனப்படும். இருதயத்தில் அல்லேலூயா வழி ட்ராக் மாறும்போது ஆண்டவர் அமைதியாக இருப்பார். அல்லேலூயா. இருதயத்தில் அல்லேலூயா சில காரியங்கள் தடுமாறும்போது ஆண்டவர் அமைதியாக இருப்பார். நம்முடைய இருதயங்களை ஒருமனப்படுத்துவோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருவா, விண்ணப்பத்திற்கு பதில் தருவா. அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் சொன்னார் அல்லவா, நீ வருத்தப்பட்டு ஏன் பாரத்தை சுமக்கிற, என்கிட்ட வா, நான் உன் வருத்தத்தை மாற்றுவேன், உன் பாரத்தை மாற்றுவேன், உன் துக்கத்தை மாற்றுவேன். நீ ஏன் தனியாக சுமந்துட்டு இருக்கிற, என் மேலே இறக்கிவே என்று சொன்னாரே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா. ஆதரிக்கிற தேவன் இருக்கிறார். யார் கைவிட்டாலும் கைவிடாத நேசர் இருக்கிறார். கரம் பிடித்து நடத்துவா. ஒரு வார்த்தையை ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த விண்ணப்பத்தை கேட்கிற அன்பு பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, நீர் எங்களுக்கு நல்ல வார்த்தையை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் மகத்துவம் உள்ள தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், நீர் ஒருவர் தான் தேவன். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய பக்தன் உம்மை புகழ்கிறாரே, அப்படி நாங்களும் உடைய நாமத்தை புகழும்படி, நாங்களும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை அல்லேலூயா மாற்றுகிற, எங்கள் இருதயங்களை குழப்புகிற சத்ருவின் திட்டங்களை கர்த்தர் முறியடித்து போடுங்க. பிசாசின் கிரியைகளை கர்த்தர் முறியடித்து போடுங்க. உங்கள் வழியை விட்டு நாங்கள் விலகாதபடி ஆண்டவரே, உம்மை நம்பி, உம்மை சார்ந்து, உம்மை நோக்கி ஆண்டவரே பயணிக்க என் தேவன் கிருபை செய்வீராக. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, ஆண்டவரே, நன்மைகள் தடைபட்டு இருக்கிறதோ,
ஆசீர்வாதங்கள் தடைபட்டு இருக்கிறதோ, காரியங்கள் தடைபட்டு இருக்கிறதோ, கர்த்தாவே என்னுடைய இருதயங்களை ஒருமனப்படுத்தி உடைய ஜெபங்களை தள்ளாதபடி உடைய விண்ணப்பங்களுக்கு மறுபடிகளை கொடுப்பீராக, நன்மை செய்வீராக. விசுவாசம் பெருகட்டும், நம்பிக்கை பெருகட்டும், வாழ்வு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். நல்ல செய்திகளை கேட்க உதவி செய்வீராக. சகல துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மன்னிக்கிற தேவன், காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன். குதிரை இத்தனாலு காயத்தமாக்கப்படுகிறது, காரிய சித்திய கர்த்தராலே வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபத்தை கேட்கும் போதே உடைய வாழ்க்கையில விடுதலைகள் இறங்கட்டும் ஆண்டவர, சரீரங்களில் விடுதலைகள் இறங்கட்டும் ஆண்டவர, குடும்பத்தில் விடுதலைகள் இறங்கட்டும் ஆண்டவர. சமாதானங்களை கட்டளையிடுவீராக, சந்தோஷங்களை கட்டளையிடுவீராக, நிம்மதிகளை கட்டளையிடுவீராக, ஆறுதலையும் இரக்கங்களையும் என் தெய்வம் கட்டளையிடுவீராக ஆண்டவர். நல்ல செய்திகள் கேட்க என் தெய்வம் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யுங்க. சகல துதிகர மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெபங்களுக்கு மறுபடியே தருவாராக. அவர் மகிமைப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார், கைவிடாதிருப்பார். கலங்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. God bless you. God bless you. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.